ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்று நான் செய்து காட்டப்போவது பன்னீர் 65. மிகவும் சுவையாக இருக்கும். விரைவாக செய்து முடிக்கலாம். வாங்க எப்படி செய்வது என்பதை பார்ப்போம். பன்னீர் எடுத்துக்கிறேன். 150 கிராம் சிறு துண்டுகளாக கட் பண்ணி வைத்திருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உள்ளி பவுடர், 1/2 டீஸ்பூன் சின்ன சீரக பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. உங்கள் தேவைக்கேற்றவாறு சேர்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் இஞ்சி உள்ளி ரெண்டையும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கூட எடுத்துக்கொள்ளலாம். நான் பவுடர் எடுத்துருக்கிறேன். அதோட சோளன்மா வந்து 3 மேசைக்கரண்டி எடுத்துருக்கிறேன். எல்லாத்தையும் இப்பொழுது மிக்ஸ் பண்ணி கொள்ளுவேன். இந்த பாத்திரத்தில் சோளன் மாவை சேர்த்து கொள்கின்றேன். இதனுடன் நாம் சேர்த்து வைத்திருக்கிற எல்லா வகையான மசாலாவையும் சேர்த்து கலந்து கொள்ளுங்க. இதோடு பன்னீரையும் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளுங்க. நான் வந்து இதோட 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக் கொள்கின்றேன். சேர்த்து நன்றாக இவ்வாறு கலந்து கொள்ளுங்க. நன்றாக மிக்ஸ் பண்ணிட்டு இதை இப்போ நாம பொரித்தெடுப்போம். பாத்திரம் சூடாகி விட்டது. எண்ணெயை சேர்த்துக் கொள்ளுங்க. எண்ணெய் சூடாகி விட்டது. ஒவ்வொரு துண்டுகளாக சேர்த்து பொரித்துக் கொள்ளுங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு பொரித்துக் கொள்ளுங்க. இது நன்றாக பொரிந்து விட்டது. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக் கொள்கின்றேன். பொரித்து எடுத்துக் கொள்ளுங்க. அது பன்னீர் 65 சேர்த்துக் கொள்ளுங்க. மிகவும் சுவையாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். கண்டிப்பா நீங்களும் செய்து பாருங்க. எப்படி இருக்கிறது என்று பார்த்து கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி.